எல்லாருக்குமே வணக்கம். இந்த மைவி3 ஆட்ஸில் சிஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வர்ற புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை, இந்த புதன்கிழமைக்குள்ள எல்லா சிஎம் மெம்பர்ஸ் கோல்டு டைமண்டு எல்லாத்துக்குமே பணம் கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற போல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது உண்மை கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே அதை நம்பாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். புதன்கிழமைக்குள்ளே, அதாவது நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்குள்ளே எல்லாத்துக்குமே சிஎம் மெம்பர்ஸ் கோல்டு டைமண்ட் எல்லாத்துக்குமே பணம் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் வராது. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆகும். இன்னும் 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் கூட ஆகலாம். ஸோ ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ நமக்கு டைம் ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் டைம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நாளைக்கே அமௌண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் வராது. சும்மா அடிச்சு விடுவாங்க நிறைய பேர். ஸோ அதை யாருமே நம்பாதீங்க. ஸோ மைவி3 ஆட்ஸில் எதுக்கு பணம் போட மாட்டேங்கிறாங்க? ஸோ உடனே போடலாம்ல. ஏன் இந்த பிஎம், ஓஎம், இந்த எஸ்எம்க்கெலாம் போடுறாங்க. அதே மாதிரி சிஎம்க்கெல்லாம் டக்குன்னு அமௌண்ட்டை போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். பட் ஆனால் எதுக்கு அந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரே நாள் 2 நாள், அதாவது 1-2 நாள்லேயே எல்லா சிஎம் மெம்பர்ஸ் கோல்டு டைமண்ட் மெம்பர் எல்லாத்துக்குமே பணம் போடுறதுக்கு ஸோ கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 1 நாள் 2 நாள் கேப்பில் கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இவங்க ஒவ்வொரு பேட்சாக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனியிலேருந்து பணம் போடுறது பிரச்சனையே கிடையாது. ஸோ 1 நாள் 2 நாளில் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணணும். பேங்க் சைடு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இதே நீங்கள் ஒரு ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தான் உங்களுக்கு லிமிட்டு. நீங்கள் 1 லட்சத்தை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிபேயில் அதுக்கப்புறம் பணம் உங்களால் போடவும் முடியாது, ரிசீவ் பண்ணவும் முடியாது. ஸோ 1 லேக் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா டைம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பேங்க்கில். ஸோ இந்த மாதிரி லிமிட்டேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும், கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு சில லிமிட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம மீற முடியாது. இது பேங்கோட ரூல்ஸு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேட்சாக ஒவ்வொருத்தங்களுக்காக பணம் போடுறோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக ஒவ்வொரு வாரத்தில் பணம் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். மித்தபடி பணம் நிறைய பேர் மைவி3ல இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒருவேளை மைவி3 ஆட்ஸில் உள்ள அக்கௌண்ட்டில் இவங்க தான் இதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் எதுவும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மைவி3 ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அதனால தான் பணம் போட முடியல அப்படின்ற போல நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பேங்கு கணக்கு வழக்கு எல்லாம் இவங்க தான் போய் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருமே இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் எதையுமே நம்பாதீங்க. ஸோ எம்டி அவர்கள் இப்போ நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தார் முந்தா நாள். ஸோ அதில் அவரே சொல்லியிருந்தார், கம்பெனிக்கு எதிராக நிறைய விதமான வதந்திகள் வருது, அது யாருமே நம்ப வேண்டாம், யாருமே அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணிட வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே வரும். அப்படி இல்லைன்னா மைவி3 ஆட்ஸ் அந்த ஆப்லேயே வெல்கம் வீடியோவாக வரும். அதில் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நானே சொல்லுவேன். என்னோடய சேனலில் நானே அப்டேஷன் கொடுப்பேன். அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அதுதான் உண்மை. வேறு யார் சொல்கிறதையும் எதை சொல்கிறதையும் நம்பாதீங்க அப்படின்னு இந்த மைவி3 ஆட்ஸ் எம்டி அவர்கள் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே பேமெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஸோ கண்டிப்பான முறையில் பேமெண்ட் எல்லாமே வந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மைவி3க்கு அகெயின்ஸ்டாக உள்ளவங்க எப்பயும் போல் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸ் எப்பயுமே உங்களுக்காண்டியே ஆனில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.